துக்க நிகழ்ச்சிக்கு போகாம நீ என் இடத்துக்கு வா, நிவாரணம்னா என் இடத்துக்கு வா, ஆறுதல் வாங்கணும்னா நீ என் இடத்துக்கு வா. எல்லாமே இவரை தேடி போய் தான் நம்ம பண்ணணும். இவரா வரமாட்டாரு. ஆனா உச்சபட்ச நடிகரா இருக்கும் போது அந்த உச்சத்தை எல்லாம் விட்டுட்டு நான் உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க பண்ண வரைக்கும் போதும், நீங்க பண்ண சேவையே போதும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட தோணுது அவரை பார்க்கும்போது. புஷியானும் தலைமறைவா இருந்தாரு அப்படின்னா விஜய்க்கு தெரியாதா அவர் தலைமறைவா இருக்கிறாரு அப்படின்னு? விஜய்க்கு தெரியாம அவரால் இருந்துட முடியுமா? அப்படி புஷியானந்த் விஜய் கிட்ட சொல்லாம ஒரு இடத்துல போய் மறைஞ்சிருந்தாரு அப்படின்னா பிற கட்சியை விட்டுல நீக்கிருக்கணும். ஏன் புஷியானந்த் மேல எந்த நடவடிக்கையும் விஜய் எடுக்கல? அடுத்தது ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் அவரு விஜய்க்கு அரசியல் வியூகம் வகுத்து கொடுப்பவர். பொதுவா அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்துல இந்த மாதிரியான வியூக வகுப்பாளர்களை தங்களோட வச்சுப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, நீங்க இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுங்க, இந்த இடத்துக்கு போங்க, இந்த விஷயங்களை நீங்க போக்கஸ் பண்ணுங்க, இப்படியெல்லாம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க. எனவே அந்த அடிப்படையில விஜயும் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிதான் கரூருக்கு வந்தாரு, பிரச்சாரத்துல திமுகவை டார்கெட் பண்ணாரு, இதெல்லாம் ஓகே. ஆனா கரூர்ல இருந்து அவர் சொல்லிதான் இவர் சென்னைக்கு வந்தாரு, 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு, 30 நாள் கழிச்சு கண்ணீர் விடுறாரு, கதறாரு, எல்லாமே அவர் சொல்லிதான் நடக்குது அப்படிங்கறத எப்படி நம்புறது? விஜய்க்கு சுய புத்தியே கிடையாதா? இறந்தவங்க உங்களை பார்க்க வந்தவங்க 41 பேர் செத்து போயிருக்காங்க. அப்ப அவங்கள போய் பார்க்கணும் அப்படிங்கறதுல கூட, அதுல கூட நீங்க தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பீங்களா? 30 நாள் கழிச்சு போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் நீங்க கேட்பீங்களா? இப்ப சொந்தமா யோசிக்க கூடிய திறன் 1% கூட விஜய்க்கு இல்லையா?